வணக்கம். ஆத்ம சுகம். இன்பம் என்றால் என்ன? துன்பம் என்றால் என்ன? இந்த இரண்டுமே பிம்பம். பிம்பம் நிற்பதில்லை, வந்து செல்லும். அது நின்று ஆடாது. பிம்பம் நிற்காது, கடந்து விடும். நாம் தான் அதுக்கு தலைப்பு கொடுத்து அதை முக்கியப்படுத்தி கொள்கிறோம். இன்பத்துக்கு ஆடுகிறோம், துன்பத்துக்கு ஒழுகுகிறோம். ஆனால் இரண்டுமே கடந்து போகக்கூடியது என்பதை நாம் உணர்வதில்லை. நாம் பிடித்தால நினைக்கிறோம். இரண்டுக்குமே முக்கியத்துவம் இல்லை. சொல்லப்போனால் இன்பத்துக்கு இல்லை, துன்பத்துக்கு இல்லை. அந்த நிலைப்பாட்டுக்கு வந்தோம்னால் அது ரெண்டுமே நம்மளிடம் அது எண்ணத்தால் தோணாது, கடந்து செல்லும். ஆனால் நம் மனது தான் அது இரண்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஒரு வழிப்போக்கன் போகிறான், சென்று கொண்டு இருக்கிறான். அவன் போகும் நிலையில் காற்று அடிக்கிறது, அதையும் கடக்கிறான். காற்று கண்ணில் விழுகிறது, ரொம்ப அதையும் ரொம்ப காற்று அடிக்கிறது, கடந்து செல்கிறான். பின்பு என்ன பண்ணுறான், போகும்போது கடுமையான வெயில் தாக்குகிறது, அதையும் கடந்து செல்கிறான். பின்பு என்ன ஆகுதுன்னா, உடனே சென்று கொண்டு இருக்கும்போது திடீர்னு மேகம் கூடி கடுமையான மழை வந்துடுது, அதையும் கடந்து செல்கிறான். எதுவும் வரலாம், எதுவும் நிற்கலாம், நடக்கலாம், நிற்காது, கடந்து செல்லும். அது பிம்பங்கள். பிம்பங்கள் நின்று ஆடாது, நிற்காது, கடந்து செல்லும். நாம் அதை நிப்பாட்டி அதனுடைய தன்மையை உணர நினைக்கிறோம். அதை கடந்து செல்ல விட வேண்டும். இன்பம் சரி, துன்பமும் சரி, எது வேணாலும் கடந்து செல்லக்கூடியது நிலையே நாம் கடந்த நிலையாக நமது மனது ஆன்மா இருக்கும்போது நிச்சயம் அதை பற்றி கொள்ளாது, கடந்து கொண்டே இருக்கும், வரும் போகும். அது ஒரு பிம்பம். இதுதான் சில பேர் மனசால உழண்டு இருப்பதற்கு காரணம், இன்பத்தை நேசிக்கிறார்கள், பற்றி கொள்கிறார்கள், அதை முழுமையாக பற்றி கொள்ள, துன்பத்தை வெறுக்கிறார்கள். அதனால் இரண்டுமே நிலையற்றது என்று அவரால் உணரப்பட்டால் நிச்சயமாக இரண்டுக்குமே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் நம்ம ஆன்மாவுக்கு வராது. ஏன்னா அது நிற்பதில்லை. கடந்து செல்வதற்கு நாம் ஏன் தூக்கி தலையில் வைத்து கொள்ள வேண்டும்? அதை நாம் அதை ஆராயும் மனது ஆராய நினைக்கும் போது தான் அந்த இன்பத்தில் இன்பமாக நினைக்கும் போது தான் துன்பத்தில்